நேற்று என்னோட ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப கவலைப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து ஒரு ரேஸில் வந்து என்னால் ஜெயிக்க முடியல. என்கிட்ட வந்து பியூமாவோட ஷூஸ் இருக்குது, அடிடாஸோட ஸ்போர்ட்ஸ்வேர் இருக்குது. ஆனால் அவ்வளோ ரேஸ் பற்றி நிறைய படித்தேன், அந்த ரன்னர்ஸை பற்றி நிறைய அவங்களோட ரன்னிங்கெல்லாம் பார்த்தேன். பட் என்னால் வின் பண்ண முடியல ரேஸில். அப்போ நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டேன். நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, பட் நீங்கள் 1 இயராக இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, ரன்னிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிங்களா அப்படின்ட்டு. ஸோ நம்ம எல்லாருமே அதான் நிறைய தப்பு பண்ணுறோம். நான் வந்து இங்கிலீஷ் ரூல்ஸ் எல்லாமே நம்ம படிக்கிறோம், கிராமர் ரூல்ஸ் எல்லாமே பார்க்குறோம், மூவிஸ்லாம் பார்க்குறோம். பட் இங்கிலீஷோட ஆர்டிகிள்ஸ்லாம் படிக்கிறோம், மீனிங்லாம் புரியுது. பட் எப்போ நம்ம வந்து பேசணும்னு நினைக்கிறோமோ அந்த இப்போ நம்மளால் பேச முடியல. ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணலை, கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணல. அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து 5 டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன், எப்படி வந்து நீங்கள் வந்து ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு. இப்போ நான் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கிறது வந்து ஒரு தப்பே கிடையாது. இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கில்லு. என்னை பொறுத்த வரைக்கும் தெரியலன்னா அப்படின்னாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்கள் கான்ஃபிடென்ஸு எதுவுமே நீங்கள் வந்து கம்மி பண்ண வேண்டாம், உங்களோட செல்ஃப் எஸ்டீமை கம்மி பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து ஒரு ஸ்கில் தான், இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 5 டிப்ஸ் கொடுக்க போகிறேன், எப்படி வந்து நீங்கள் உங்கள் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு. ஃபஸ்ட்டு டிப் வந்து திங்க் இன் இங்கிலீஷ். இன்றைக்கி நான் என்ன பண்ணணும், என்ன டாப்பிக்கில் வீடியோ போட, சாக்ரட்டிஸ் சொன்னாங்க, த மைண்ட் இஸ் எவ்ரி திங் யூ பிகம். ஸோ நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுவே தான் நம்ம ஆகும். ஸோ இதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து எப்பயுமே ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம், ஏதாவது ஒரு தாட் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில் எந்திக்கிறதுலேருந்து நைட்டு வரைக்கும், அவன் எப்படி பண்ணிட்டான், என்னோடய கார் இங்கே தானே இருந்துச்சு, எங்கே போயிட்டு, ஓ இன்றைக்கி 4 மணிக்கு இந்த வேலை பார்க்கணும், இவ்வளோ சிலபஸ் பாக்கி இருக்குது, ஏதாவது ஒன்று நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு தாட்டை வந்து நம்ம வந்து மதர் டங்கில் இல்லைனா தமிழில் தான் நம்ம யோசிக்கும். பட் இதை வந்து நீங்கள் உங்கள் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மைண்டில் நடக்கிறத வந்து திங்கிங்கை வந்து தாட்ஸை வந்து நீங்கள் இங்கிலீஷில் யோசிக்கணும். ஸோ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிங்களோ அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி என்ன பண்ணணும், என்ன பிளான், அது வந்து இங்கிலீஷில் யோசிங்க. என்ன சாப்பிடணும், இப்போ வெளியே எங்கே போகணும், இன்றைக்கி யாரெல்லாம் இருக்க நம்ம வீட்டுக்கு வராங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கிலீஷில் யோசிக்க ஆரம்பிங்க எதுனாலுமே. ஸோ இதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் வந்து என்றைக்காவது இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணும் போது ஸோ மேக்ஸிமம் என்ன ஆகும்னா, தமிழில் நம்ம யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நம்மளோட ஃப்ளூவன்சி கம்மியாகுது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இங்கிலீஷ்லேயே யோசிங்க. அண்ட் வென் யூ திங்க் இன் இங்கிலீஷ், அந்த டைமில் என்ன ஆகும்னா சீக்கிரம் ஒரு 10-12 டேஸ்லேயே வந்து உங்களோட ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் ஆகிரும். நீங்கள் வந்து யோசிக்காமலே ட்ரான்ஸ்லேட் பண்ணாமலே இங்கிலீஷில் பேச முடியும். நீங்கள் இங்கிலீஷ்லேயே யோசிக்கிங்க, ஸோ இங்கிலீஷில் சீக்கிரம் பேச முடியும். ஸோ பெட்டராக நீங்கள் பேசலாம். அண்ட் இந்த எக்ஸசைஸோட பெனிஃபிட் என்னென்னா, ஸோ நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் எப்போனாலும் எங்கேனாலும் பண்ணலாம். செகண்ட் டிப்னா, ரீட் அவுட் லவுட். Irrespective entirely of the different views of the respective parties to the discussion, I am compelled to consider the possible results of the obstructive course taken by the council. Friends, English பேசுகிறப்ப 2 ப்ராப்ளம் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பேசணும், செகண்ட் எப்படி பேசுகிறது. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ரீட் அவுட் லவுட். ஏதாவது ஒரு இங்கிலீஷ் புக்கை எடுத்துக்கோங்க, அண்ட் எது எழுதியிருக்கோ அதை வந்து சத்தமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் 2 ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். என்ன பேசணும் டென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு, எப்படி பேசணும்னு டென்ஷன் இல்லை, ஏன்னா நீங்கள் புக்கில் இருக்கிறத அப்படியே ரீட் பண்ண போகிறீங்க சத்தமாக. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு புக்கு எடுத்துக்கோங்க, அண்ட் அதை சத்தமாக படிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுனாலும் உங்களோட ஸ்கூல் புக்ஸாக இருக்கலாம், காலேஜ் புக்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து
சின்ன பிள்ளையில் வந்து எழுத படிக்கும் போது நம்மளோட ஃபிங்கரை பிடிச்சிட்டு நம்ம டீச்சர் வந்து எழுத ப்ராக்டிஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டை வந்து சத்தமாக படிக்கிறப்ப ஸோ நீங்கள் வந்து உங்கள் லிப்ஸ்க்கு வந்து டங்குக்கு வாய்ஸ் இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்க, கம்ஃபர்டபுளாக ஆக்குறீங்க. நீங்கள் டெய்லி 15 to 20 minutes அதை ரீட் பண்ணணும். இங்கிலீஷில் ஒரு டெக்ஸ்ட்டை லவுடாக பேச பழகணும். இந்த மாதிரி லவுடாக பேசுனதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பேச கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஆக்குவீங்க. செகண்ட், உங்களுக்கு வந்து நிறைய வேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் ஃபெமிலாரிட்டி கிடைக்கும். நீங்கள் லவுடாக பேசும்போது அந்த சவுண்டோட ஃபெமிலாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். இங்கிலீஷோட நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து உங்களுக்கு பழக்க வரும். எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, எங்கே ஃபுல் ஸ்டாப் வருது, எங்கே பாஸ் வருது, எப்படி ஒரு சென்டென்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க, எப்படி சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, வேர்ப் வருது, அண்ட் உங்களுக்கு அந்த கிராமர் ரூல்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் ரிவிஷன் நடக்கும். தேர்ட் வந்து ஜாம், JAM. ஜாம் அப்படின்னா உங்களுக்கு 1 minute இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும். பிரெட் பட்டர் ஜாம் இல்லைங்க, ஜஸ்ட் a minute. ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபில்ம் பர்சனாலிட்டி, இல்லைன்னா ஒரு பொலிட்டீஷியன், கரண்ட் அஃபேர்ஸ், இல்லை உங்கள் லைஃப்பில் இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இல்லைனா இன்சிடெண்ட், லோக்கலோ இன்டர்நேஷ்னலோ, ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஸோ அதை பற்றி ஒரு சிட்ஸ் வச்சுக்கோங்க, சிட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க பேப்பரில். ஸோ அந்த இருக்க பேப்பர் ஏதாவது ஒரு பேப்பரை பிக்கப் பண்ணிக்கோங்க. அந்த நீங்கள் எடுத்துருக்க அந்த பேப்பர்லேருந்து அந்த டாப்பிக்லேருந்து 1 minute வரைக்கும் நீங்கள் பேசணும். கிராமர் பற்றி கண்டுக்காதீங்க, ஸ்ட்ரக்சரை பற்றி கண்டுக்காதீங்க, கரெக்டாக பேசுகிறீங்களா தப்பாக பேசுகிறீங்களா அதை பற்றிலாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 1 minute நான் ஸ்டாப் பேசிக்கிட்டே இருக்கணும். அண்ட் எதுவுமே நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து யோசிக்கணும், மேக்ஸிமம் பேசுங்க. அண்ட் இப்போ கூட நீங்கள் வந்து இதை வந்து எங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் டைமர் வரும். ஃபோனில் ரெக்கார்டிங் ஆன் பண்ணி ஏதாச்சும் ஒரு டாபிக் செலக்ட் பண்ணி நான் ஸ்டாப் 1 minute பேசணும். அண்ட் நீங்கள் சத்தமாக பேசணும், மனசுக்குள்ளே பேசக்கூடாது. நான் பேசுகிற மாதிரி சத்தமாக பேசணும். அண்ட் உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகுது இப்போ. நீங்கள் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க, தப்பாக பேசியிருக்கலாம், பட் விச் இஸ் ஆப்சல்யூட்லி ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் யோசிங்க, எங்கே நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், எங்கே நான் வந்து ஸ்ட்ரக் ஆனேன், எங்கே எனக்கு புரியல, எப்படி நான் வந்து பெட்டராக பேசலாம், அந்த 1 minute ஸ்பீச்சை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட். நீங்கள் அந்த ரெக்கார்டிங்கை ஹேர் பண்ணிங்க, திரும்ப கேட்டு பாருங்கள், என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் திரும்ப அதே சேம் டாப்பிக்கில் 1 minute திரும்பவும் பேசணும். அண்ட் இந்த டைம் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் திரும்பவும் ஏதாச்சும் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா டேயில் அதே டாப்பிக்கில் திரும்பவும் 1 minute நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நீங்களே உங்களை இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஹெசிடேஷனை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஃப்ளூவன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போது நான் சொல்கிறப்போ நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். 7 டேஸ் மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே இதில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் பண்ணுவீங்க. இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணதுக்கு உங்களோட ஹெல்ப் பண்ணுறவங்க யாரும் இல்லை, உங்களோட ஃபேவரட் தான். ஜஸ்ட் அ மினிட் பேசணும் அப்படின்ட்டு இங்கிலீஷு ஸ்பீச் வந்து இங்கிலீஷில் யோசிக்கணும்னு ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் 4th டிப் வந்து ரொம்ப பவர்ஃபுல். திஸ் இஸ் டாக் டு யோர் செல்ஃப். நீங்கள் உங்கள் கூட நீங்கள் பேசணும், உங்கள் கூட கான்வர்சேஷன் வைக்கணும். ஒரு மிரர் முன்னாடி நின்றுக்குள்ள அண்ட் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் உங்களுக்கே நீங்கள் கேட்கலாம். என்ன மாதிரி பேசலாம், லைக் 2 பேரும் பேசுகிற மாதிரி எதுனாலும் இருக்கலாம். டாபிக் ட்ரீம்ஸ் பற்றி, கோல்ஸ் பற்றி, டே எப்படி இருந்துச்சு, என்ன பிளான், இன்றைக்கி என்ன புதுசாக இருக்குது, இந்த ஆல் கான்வர்சேஷன் நீங்கள் உங்கள் கூட நீங்கள் மிரர் கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும், பட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணுன்னா நம்ம அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணாதான் நம்மளால் புதுசாக ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டெடிக்கேட்டடாக நாங்கள் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஓகே, உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? மிரர் முன்னாடி அவங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது, கொஷின் ஆன்சர்ஸ் கேட்கும் போது இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் நடக்கும். ஏன்னா இதே கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து வெளியில் வேறு யார் கூடயாவது டிஸ்கஸ் பண்ணப்போ உங்கள்கிட்ட ஆன்சர்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கும் போது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக கேட்கலாம், உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்கு. செகண்ட், உங்களோட பாடி லாங்குவேஜ் நீங்கள் பாருங்கள், உங்களோட ஹேண்ட் மூமெண்ட்ஸ் பாருங்கள். எப்படி நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறீங்களா, லேசியாக பேசுகிறீங்களா, இல்லை ஆக்டிவாக பேசுகிறீங்களா, உங்கள் ஃபேஸில் நீங்கள் பேசுகிறப்போ எனர்ஜி இருக்கா, ஸ்மைல் இருக்கா, இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். 5 to 10 minutes எவ்ரி டே மிரருக்கு முன்னாடி போயிட்டு கான்வர்சேஷன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பாருங்கள் ரிசல்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வரும்ன்ட்டு. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யர் இங்கிலீஷ். கிராமர் பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ நான் இது தப்பாக பேசுகிறேன்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இனிஷியலாக வந்து நம்ம ஜஸ்ட்டு கம்யூனிகேஷன் பற்றி தான் யோசிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் கிராமர் பற்றி யோசிக்கணும். மாதிரிலாம் நம்ம வந்து கிராமரை பற்றி யோசிக்கக்கூடாது. ஆனால் மெசேஜ் கன்வே ஆகுது. ஸ்பீக்கிங் ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்கிறேன். செலிப்ரிட்டிஸ் பீப்புள் எல்லாருமே அவங்களோட கிராமர் மிஸ்டேக்ஸ் பண்ண தான் செய்வாங்க. பட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு அந்த புரியுது அப்படின்னா அதுவே போதும். ஸோ இனிஷியலி உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்களோட இங்கிலீஷில் மெசேஜ் கன்வே பண்ணுறது தான் இருக்கணும், கிராமரில் இருக்கக்கூடாது. லேர்னிங் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். கிராமர், ப்ரொனவுன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகிரும். 5th பாயிண்ட் அப்படின்னா டெல் ஸ்டோரி இன் இங்கிலீஷ். ஒரு டைமில் வந்து ஒரு டார்டாய்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஒரு ரேபிட் இருந்துச்சு. Once there was a tortoise and the goat. Both decided to have a race. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஒரு ஸ்டோரி, ஒரு தமிழ் ஸ்டோரியை அதை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே தான் நீங்களும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரியை அதை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். நீங்கள் சின்ன வயசில் நிறைய ஸ்டோரிஸ் படிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு ஸ்டோரி தமிழில் படிச்சிருப்பீங்க, அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எப்படி நான் வந்து பேசணும், எப்படி டெலிவர் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். புதுசாக ஏதாச்சும் ஒரு வேர்ட் ஆட் பண்ணுறதுக்கு, புதுசாக ஒரு வெக்காபுலரி ஆட் பண்ணுறதுக்கு, புதுசாக ஒரு சினோனிம்ஸ் ஆட் பண்ணதுக்கு, இந்த வேர்டை எப்படி பேசலாம். ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மீனிங்கும் உங்களுக்கு தெரியும், மெசேஜும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ உங்கள் மைண்ட் அதில் ஒர்க் ஆகாது. இங்கிலீஷ் இதுதான் ஃபோக்கஸ் இருக்கும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.